இது மகிமை நேரம். இயேசு பாலகன் இனிதான நாமத்தினாலே இந்த 6வது நாளிலும் கூட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 6வது நாளிலும் இந்த வாரம் முழுவதுமாக நாம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினால் நமக்கு என்ன நன்மை என்கிற தலைப்பிலே தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலும் கூட இந்த 6வது நாளிலே இயேசுவின் பிறப்பினால் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இயேசு பாலகன் பிறப்பினால் இந்த பூமியிலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால் சமாதானத்தை கொடுக்கிறவரே அவர் மாத்திரம்தான். அவர் ஒருவரே நமக்கு சமாதானத்தை அருளி செய்ய முடியும், கொடுக்க முடியும். நாம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவருக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பேர்? சமாதான பிரபு என்று சொன்னா சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகத்துல வேற யாராலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. சமாதானத்தை எவ்வளவு விலை கொடுத்து நம்மால் வாங்க முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில இருக்கிற அநேக பிரச்சனைகள், நோய்கள், பாடுகள், கண்ணீர்கள் எல்லாம் அவங்களுடைய உள்ளத்தை எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை மாற்ற முடியாது. ஒரு தெய்வீக சமாதானம், சந்தோஷம் அவருடைய உள்ளத்திலே இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் சமாதானம் அருளுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவர் மாத்திரம்தான் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஒருவேளை நம்மிடத்தில் பொருள் இல்லாம இருக்கலாம், பொண்ணு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உண்பதற்கு ஆகாரம் கூட இல்லாம இருக்கலாம். அவருடைய மனதிலே நிறைவான ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவான மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்குமானால் நிச்சயமாக அவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் அவர் சமாதான கர்த்தர். அவர் அருளுகின்ற சமாதானம் அவர்களுடைய உள்ளத்திலே இருப்பதனாலே அவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. பாருங்க, நம்ம யோசிக்கிறோம், நம்ம எல்லார்ட்டையும் நல்லா இருக்கணும், சமாதானம் உள்ளவர்களாக வாழணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம்ல. ஆனா சில பிரச்சனைகளா, சில பாடுகள், சில வியாதிகள் இதெல்லாம் நம்மை நெருக்கும் போது நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு எடுபடக்கூடிய நேரங்கள்லாம் போடுறது இல்லையா? என்ன எல்லார்ட்டையும் நல்லா இருக்கணும், நல்ல சமாதானமா இருக்கும்னு நினைப்போம். ஒரு சின்ன குடும்பத்துல ஏற்படுகின்ற ஒரு சில உரசல்கள் இல்லையா, ஒரு சின்ன வார்த்தைகள், ஒரு சின்ன பேச்சு நம்ம உறவுகளை விட்டு பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள், சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விடுது. நம்ம குடும்பத்துல எடுத்துக்கோங்க, நம்ம குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள், சின்ன வார்த்தையாலே நம்முடைய சமாதானம் குலைந்து போகிறது இல்லையா? அந்த சமாதானம் திரும்பவுமாக நம்முடைய குடும்பங்களிலே பெருகி வர வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒருவர் சமாதான காரணராகிய அவர் ஒருவர் நம்முடைய குடும்பத்திற்குள் இருந்தார் என்றால் மாத்திரமே அந்த சமாதானம் மறுபடியும் நம்முடைய உள்ளத்தை நிறைக்க முடியும். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் பண்டிகை, பாலகனாக பிறந்த பண்டிகையை கொண்டாட இருக்கின்றோம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இயேசு பாலகன் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க அனுமதிக்கும் பொழுது மாத்திரமே ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். அவர் நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருப்பார் என்று சொன்னால் அந்த சமாதானமும் கூடவே நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். இல்லை என்று சொன்னால், அவர் நம்முடைய உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் அந்த சமாதானம் நம்மை விட்டு எடுபட்டு போம். நாம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லி. பாருங்க, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் சமாதான காரணர். ஆகையினால அவர் சொல்றாரு, நான் என்னுடைய சமாதானம் பிறக்கும் போதே என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு அருளி செய்கிறேன். இன்னும் பாருங்க, அவர் தன்னுடைய பிரசங்கங்கள் எல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்க, நான் என்னுடைய சமாதானம், நான் எவ்வளவு சமாதானம் உள்ளவராக இருக்கின்றனோ அப்படிப்பட்ட என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தர்றேன். இந்த பூமியில நீங்க சமாதானம் உள்ளவர்களாக வாழுங்க, மனதிலே சமாதானம் உள்ளவர்களாக வாழுங்க என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். அவரிடத்துல கேட்டு இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் நம்மோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்கின்றார். அவருடைய பிறப்பின் மூலமாக அவர் நம்மோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்கின்றார். இந்த உடன்படிக்கையை அவர் மாற்றுவதற்கு அவர் மனிதர் அல்ல, அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். மனிதர்களைப் போல உடன்படிக்கையை மீறுகிறவர் அல்ல, உடன்படிக்கையை மறந்து போகிறவரும் அல்ல,
மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம், மனிதர்கள் நம்மை தேடாதே போகலாம். ஆனா அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கின்றார். என்ன உடன்படிக்கை? என்னுடைய சமாதான உடன்படிக்கை நான் உன்னோடு கூட செய்யறேன்ப்பா. நான் என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு தரேன். அது இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி இருக்காது. இந்த உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம் ஒரு சில மணித்துளிகள், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். நீ மறந்து, உன்னை மறந்து, உன்னுடைய குடும்பத்தை மறந்து, உன்னுடைய பிரச்சனையை மறந்து ஒரு சில மணித்துளிகள் நீ சமாதானமா இருக்கலாம். ஆனால் அந்த சமாதானம் நிரந்தர ஒரு சமாதானம் அல்ல. நிச்சயமாக அந்த சமாதானம் ஒரு நிரந்தரமான சமாதானம் அல்ல. நான் உன்னுடைய உள்ளத்திலே வருவேன் என்று சொன்னால் அந்த சமாதானம் மாத்திரமே நித்தியமான ஒரு சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, கவலைகள் உண்டு. ஆனா அவற்றின் மத்தியிலேயும் ஒரு தெய்வீக சமாதானம் என்னுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். எத்தனை பாடுகள் வந்தால் என்ன, எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன, அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் என்னுடைய உள்ளத்தை விட்டு எடுபடவே செய்யாது. ஏனென்று சொன்னால் அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். அந்த சமாதான காரணர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை, அந்த உறுதி என்னிடத்திலே உண்டு. ஆகவே எந்த பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் கூட என்னுடைய உள்ளத்திலே ஒரு தெய்வீக சமாதானம், அவருடைய பாதப்படியில் நான் விழுந்து கிடக்கும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் என்னை நிறைக்கும். அந்த சமாதானத்தோடு நான் கடந்து போவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த பிறப்பின் பண்டிகை கொண்டாட இருக்கின்ற நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் சமாதானத்தை தருகின்ற அவர் கர்த்தராக, தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்று வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவருக்கு இன்னொரு பேர் சமாதானக்காரன். நாம் பாடல் பாடுவோம்ல, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, இவர்தாம் 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 சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. சமாதானத்தை தரக்கூடிய வல்லமையுள்ள ஒரு இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. வேற எந்த பொருளாலும், வேற எந்த மனிதராலும் நமக்கு சமாதானத்தை தர முடியாது. இந்த பிறப்பின் பண்டிகையை நாம் சமாதானத்தோடு கொண்டாட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சுவாமி, இந்த அருமையான இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிறப்பின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்படிப்பட்ட சமாதானம் என்னுடைய உள்ளத்தில் ஒவ்வொருவரையும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, இந்த என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்தும் புறப்பட்டு நதியாய் பாய்ந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர், நாங்கள் வெறுமையாக இந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாடாதபடி உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை பெற்ற பிள்ளைகளாக நீ சமாதான காரணர் ஆண்டவரே, நீ எங்களுடைய உள்ளத்திலே வந்து பிறந்து அந்த சமாதானத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை